இன்றைக்கு பூமியில கல்யாணம்னா அழகா இருக்கணும்ன்றாங்க, படிச்சிருக்கணும்ன்றாங்க, பேங்க்ல பணம் போட்டிருக்கணும்ன்றாங்க, இப்படியெல்லாம் கார் வாங்கி தருவாங்களான்றாங்க, இப்படியெல்லாம் பார்த்து தான் பொண்ணு வேணும்ன்றாங்க. அப்படி அல்ல. நம்மளை பொண்ணு பார்த்தாரு பாருங்க ஆண்டவர். எப்படி பொண்ணு பார்த்துருக்காரு நம்மள? உருக்கத்தோடும் இரக்கத்தோடும் நீதியாயும் நியாயமாயும் கிருபையாயும் நம்மளை பொண்ணு பார்த்துருக்காரு. நம்ம பொண்ணு பார்த்து இன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுலாம் வித்தியாசமா இருக்குதுங்க, ரொம்ப கஷ்டம். அதாவது சொப்பா இருக்கணும்ன்றாங்க, எனக்கு பிடிச்சா பொண்ணை கட்டுறேன். இது என்னது? எனக்கு பிடிச்சா பொண்ணை கட்டுறேன், இல்லைன்னா வேணாம். ஒருத்தர் பார்த்து பார்த்து எனக்கு பிடிக்கல அந்த பொண்ணை படைச்சது யாரு? அவரு எவ்வளவு வேதனை போடுவாரு. சரி, பொண்ணை பெற்றவங்க எவ்வளவு வேதனை போடுவாங்க, யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. வசனத்தின்படி நடக்கிறவள் தான் தேவனை அறிந்தவள். அறிந்திருந்தால் அதற்கு ஏற்றபடி செய்கிறானே அவன் தான் தேவனை அறிந்திருக்கிறான் அர்த்தம். அதுக்கு மாறா செய்றவன் தேவனை அறியவில்லை. சௌரிய சௌனேக்கே வேதம் படிக்கிற, நீ படிச்சு அறிஞ்சிருக்கிற, இது வசனம் உனக்கு தெரியுது. ஆனால் நீ வசனத்தின்படி வாழ்றியோ, அப்படி வாழ்ந்தால் நீ தேவனை அறிந்திருக்கிறாய் அர்த்தம். ஏன் இன்னைக்கு ஆண்டோட வார்த்தைப்படி படிச்சு அதுபடி வாழ முடியல? உனக்கு அதை அறிந்து செயல்பட முடியல. எங்கோ பெருமை இருக்கு. சௌரியே கவனமா கேளு, பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏற்றிருக்க ஒரு நாள் அவர் அறிய முடியாது. அப்ப ஏன் அவங்க கை கொள்ளல? இருதயம் கடினப்பட்டு போச்சு. நீ என்ன சொல்லு பாஸ்டர், நீ என்ன உபதேசம் பண்ணு, என்னால முடியாது. ஏன் முடியாதுன்ற? நான் சொல்றது வசனம். ஏன் முடியாதுன்ற? இருதயம் கடினப்பட்டு போச்சு, கடினப்பட்டு போச்சு. அதனால உன்னால செய்ய முடியல. கவனமா கேளு, அறியப்படாத ரகசியம் இல்ல, வெளிக்கு வராத மறைபொருள் இல்ல. நீ உத்தம மாதிரி நீ ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நிக்கிற மாதிரி நிக்கலாம். ஆனால் என் தேவன் நிச்சயமா நீ தவறாய் நடந்தால், எப்படி? மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் அவரை காலில் போட்டு மிதிக்கிற. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் நீர் என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வு தாரும், வாழ்வதற்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு தேவனை அறிதல். தேவனை அறிதல். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் இருக்கு. அப்போ ஆட்டுக்குட்டியானவர் இயேசு. இயேசுவுக்கு கல்யாணம் வருதான், ஆனால் மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவின்னு சொல்லுவாங்க, ஆனால் கல்யாணம் இப்போ தான் வருது, ஆனால் மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் இருக்கு. அப்படியானால் எப்படி கல்யாணத்துக்கு முன்னால் மனைவி ஆகிறாங்க? மனைவி ஆகிறது எப்படி? கல்யாணத்துக்கு முன்னால் மனைவின்னு சொல்லி போட்டுருது. அது எப்படி? நான் பல முறை சொன்னாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் போதும்.
யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கிறாள் அப்படின்னா நிச்சயம். அதனால் நிச்சயம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாள். இந்த சூழ்நிலை என்ன நடக்குன்னு பாருங்க. 19 வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு. போதும், கல்யாணமே நடக்கிற நிச்சயம் தான் இருக்குது. அவள் புருஷனாகிய யோசேப்பு என்று எழுதியிருக்கிறார் ஆவியானவர். நிச்சயம்தான் ஆயிருக்கு, ஆனால் புருஷன் என்று எழுதியிருக்குது. அதோடு மாத்திரமல்ல, 20வது வசனத்தை வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து. மனைவியாகிய மரியாள், உன் மனைவியாகிய மரியாள். கல்யாணம் ஆகலை, நிச்சயம்தான் இருக்கு. நிச்சயிக்கப்பட்ட போது தூதன் வந்து யோசேப்பிட்ட சொல்கிறான், உன் மனைவியாகிய மரியாள். ஆனால் ஆவியானவர் மரியாள்கிட்ட சொன்னார், உன் புருஷனாகிய யோசேப்புன்னு சொல்லி. அப்போ கல்யாணம் நடக்கலை, நிச்சயம் ஆன உடனே பரலோகத்திலே கணவன் மனைவி என்கிற ஸ்தானத்துக்கு வந்துடுறாங்க. அப்படியானால் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினால்னு இருக்கு. அப்போ கல்யாணத்துக்கு முன்னால் மனைவி ஆனது எப்படி? நிச்சயம் பண்ணியிருக்கணும். யாரை நிச்சயம் பண்ணாரு? இப்போ பாருங்க, வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கு இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். என்ன சொல்றாரு? நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அது என்ன நித்திய விவாகம்? பெர்மனண்டான ஒரு மேரேஜ். இன்னைக்கு பத்திரிக்கை அடிக்கும்போது, கல்யாண பத்திரிக்கை அடிக்கும்போது என்ன அடிக்கிறாங்க? பரிசுத்த மெய் விவாகம் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை அடிப்பாங்க. இது மெய் விவாகம் இல்லை. பூமியிலே நடக்கிற திருமணம் மெய் விவாகம் அல்ல, பரிசுத்த விவாகம். அதில் ரைட்டு. ஆனால் மெய் விவாகம்னு அடிக்கிறது வசனம் இல்லை. மெய் விவாகம்ங்கிறது அதுதான். நித்தியமாய் இயேசுவோடு கூட மேரேஜ் பண்ண போகிறோமே, அதுதான் மெய் விவாகம். இந்த விவாகம்லாம் புருஷன் இருந்துட்டா மனைவி கல்யாணம் போச்சு, மனைவி இருந்துட்டா கல்யாணம் போச்சு. ஸோ இப்படிப்பட்ட நிலைமை. இந்த உலகத்தோடு தான் கல்யாணம். இது மெய் விவாகம் இல்லை. ஸோ நித்திய விவாகம் தான் மெய் விவாகம். இப்போ அவர் சொல்கிறாரு, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நியமிக்கிறதுனா என்ன? என்கேஜ்மெண்ட் பண்ணுறது. இப்போ யாரை நியமித்துக் கொள்கிறாரு? எப்படி நியமித்துக் கொள்கிறார் பாருங்க. நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஓஹோ, நம்ம ரொம்ப அழகா இருந்தோம், இல்ல பணக்காரனா இருந்தோம், படிச்சவங்களா இருந்தோம், அதனாலதான் நம்மளை நியமிச்சுக்கிட்டாரு? இல்லை இல்லை இல்லை, அப்படி அல்ல. அவர் எப்படி நியமிக்கிறார் பாருங்க. இன்றைக்கு பூமியில கல்யாணம்னா அழகா இருக்கணும்ன்றாங்க, படிச்சிருக்கணும்ன்றாங்க, பேங்க்ல பணம் போட்டிருக்கணும்ன்றாங்க, இப்படியெல்லாம் கார் வாங்கி தருவாங்களான்றாங்க, இப்படியெல்லாம் பார்த்து தான் பொண்ணு வேணும்ன்றாங்க. அப்படி அல்ல. நம்மளை பொண்ணு பார்த்தாரு பாருங்க ஆண்டவர். எப்படி பொண்ணு பார்த்துருக்காரு நம்மளை? உருக்கத்தோடும் இரக்கத்தோடும் நீதியாயும் நியாயமாயும் கிருபையாயும் நம்மளை பொண்ணு பார்த்துருக்காரு. நம்மளை பொண்ணு பார்த்து இன்னைக்கு பொண்ணு பார்க்குறதுலாம் வித்தியாசமாக இருக்குதுங்க, ரொம்ப கஷ்டம். அதாவது சொப்பாக இருக்கணுன்றாங்க. எனக்கு பிடிச்சா பொண்ணை காட்டுறேன், இது என்னடா இது? எனக்கு பிடிச்சா பொண்ணை காட்டுறேன், இல்லைன்னா வேணாம். ஒருத்தரும் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல அந்த பொண்ணை படைச்சது யார்? அவர் எவ்வளோ வேதனை போடுவார்? சரி, பொண்ணை பெற்றவங்க எவ்வளோ வேதனை போடுவாங்க? யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களே. கருப்பாக இருக்குது அதனால் எனக்கு வேணாம். கருப்பாக இருந்தால் வேண்டான்றீங்களே. அப்படின்னா என் மனைவிக்கு எனக்கு கல்யாணமே நடந்துக்காதுங்க. ஒரு முறை எனக்கு விருதுநகர்லேருந்து ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் எடுத்தேன். பாஸ்டர் தானா நீங்கள்? ஆமாம். அற்புதராஜ் தானா? ஆமாம். உங்கள் சபையில் இப்படி ஒரு பொண்ணு இருக்கா? ஆமாம். அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பார்க்குறாங்களா? ஆமாம். என் பையன் ஒருத்தன் இருக்கிறான் பாஸ்டர், அவனுக்கு அந்த பொண்ணை கேட்கலான்னு இருக்கிறோம். பொண்ணு அழகாக இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், உங்கள் பையன் அழகாக இருப்பானான்னு. எப்படி என் பையனை நீங்கள் அழகாக இருக்கலான்னு கேட்கலாம்? எப்படி என் பையனை நீ அழகாக இருக்கலாம்னு கேட்கலாம்? எங்கள் என்கிட்ட நான் பாஸ்டர், என்கிட்ட என்ன கேட்கணும்? ரட்சிக்கப்பட்டிருக்குதா, ஞானஸ்நானம் எடுத்துக்குதா, அபிஷேகம் பெற்றுக்குதா, சண்டே கிளாஸ் ஏதோ நடத்துமா, ஊழியங்களில் ஈடுபடுமா அப்படின்னு கேட்டாங்க. ரைட்டு, அழகாக இருக்குமா
அப்படின்னு கேட்குறாங்க. நான் உடனே கவுண்டரை கேட்டேன், உங்கள் மகன் அழகா இருப்பானு. அதுக்கு என் மகன் அழகா இருக்கிறான் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பட்டுன்னு வச்சுட்டாங்க. வச்சுக்க, நான் என்ன சொல்கிறேன்னா, பொண்ணு அழகா இருக்கணுமா, பையன் இப்படி இருந்தாலும் கட்டலாமா? இது என்னடா அது? விசுவாசியை கட்டணும், அவ்வளோதான். ஆனால் அழகு பார்த்து அந்தஸ்தை பார்த்துலாம் கட்டினீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒத்துவர. ஆனால் இவர் எப்படி நம்மளை நியமிச்சிருக்கார் பாருங்க, நிச்சயம் பண்ணியிருக்காரு. நீதியாய், நியாயமாய், கிருபையாய், உருக்க இரக்கமாய் நம்மை அவருக்கு நியமிச்சு வச்சிருக்காரு. அப்படியானா அவர் கிருபையா? யோசித்து பாருங்க. காது காக்காதவனை ரட்சித்திருக்கார், பார்வை இல்லாதவனை ரட்சித்திருக்கார், ஊனனை ரட்சித்திருக்கிறார். இதெல்லாம் அவர் நிச்சயம் பண்ணும் பொண்ணுங்க, நிச்சயம் பண்ண பொண்ணு. ஸோ இந்த அளவுக்கு அவர் நியமிச்சு வச்சிட்டார். ஓகே, நிச்சயம் பண்றதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்றது. உடன்படிக்கைங்கிறது ஞானஸ்தானம். மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பண்றதுதான் நிச்சயம் பண்றது. ஸோ நித்திய விவாகத்துக்குன்னு உன்னை நியமிச்சிட்டேன். ஓகே, வாசிங்க அடுத்த வசனம். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், சரி, நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். ஓஹோ, இப்போ ஆண்டவர் நம்மை உண்மையாய் நியமித்து கொண்டார். நியமிக்கப்பட்ட நாம் என்ன செய்யணுமா? கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான சௌரியே நல்லா கவனமா கேட்டுங்க. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மணவாளன், நான் மணவாட்டி. இல்லை என்றால் இப்படி சொல்கிறேன், அவர் கணவன், நாம் மனைவி. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய நான் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை உங்களுக்கு சொல்றேன். அப்படிப்பட்டவர்கள், இயேசுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை அறிந்து அதற்கேற்றபடி வாழ வேண்டும். ஏதோ நிச்சயம் பண்ணியாச்சு, ஏதோ கல்யாணம் நடக்கும், நோ நோ நோ. வேதம் சொல்லுது, நீ நித்திய வாகத்துக்கு என்று உன்னை நியமித்துக் கொண்டேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அப்போ நீ வாகத்துக்கு என்று நியமிக்கப்பட்டவள் கர்த்தரை அறிந்து வாழ வேண்டும். கர்த்தரை எப்படிங்க அறியுறது? அவரை எப்படி அறிந்து கொள்ளலாம்? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் முடிய ஒவ்வொன்றா வாசிங்க. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அப்படின்னா ஆண்டோடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி, அந்த வசனங்களை உன்னிடத்தில் பத்திரமா வச்சுக்கோ. ஏற்றுக்கொள்ளு, அதன்படி வாழு, அதை பத்திரமா வச்சுக்கோ கடைசி வரைக்கும். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, ஆண்டவரே நான் பைபிள் படிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு, அதை வெள்ளியை போல் நாடி, எதை? ஆண்டவருடைய வார்த்தைகளை வெள்ளியை போல் நாடி, புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், புதையல்களை தேடுவது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஹல்லேலூயா. எப்போ தேவனை அறிகிற அறிவை கண்டடைய முடியுமாம்? வார்த்தைகளை படிச்சு மனசுல வச்சு கவனிங்க. எப்படி தேடணுமா? அதை வெள்ளியை போல் நாடி புதையலை தேடுவது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து அவரை அறிகிற அறிவை கண்டடைவாய். அப்படியானால் கவனமா கேளுங்க. அந்த வேத வசனத்தை நீங்க படிக்கும் போது, ஆண்டவரே இப்ப படிக்கிறேன்ப்பா, அதான் தான் சங்கீதக்காரன் அழகா ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்றேன், உடைய அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துடணும் ஜெபம் பண்ணி தான் படிப்பான். அதே போல நானும் நீங்களும் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் வேதம் படிக்க போறேன், எனக்கு நீங்க விளக்கித்தாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா என் தேவன் விளக்கி தருவார். அது எப்படி தேடணுமா? புதையலை தேடுற மாதிரி தேடணுமா? புதையலை தேடுற மாதிரி தேடணுமா? உங்க வீட்டில் ஒரு ஏரியாவில் புதையல் இருக்குன்னு வச்சுங்க. யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான் அந்த காணலில் புதையல் இருக்குன்ட்டு, நீங்க என்ன பண்ணுவீங்க? அது அரசாங்கத்துக்கு சொல்லி ஆகணும். சரி, சொல்ல விரும்பாதவன் என்ன பண்ணுவான்? லீவ் போட்டு புதையல் தேடுறதுக்கு வெட்டுறான், குத்துறான். என்னடா அங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க, பக்கத்தில் இல்லையே,
சரி மூடு. அப்போ பக்கத்தில் இருப்போம், அங்கே குத்துறான், குத்தி குத்தி தேடுறான், அதுவும் கிடைக்கல. இப்போ ஒரு நாள் லீவ் போச்சு. இப்போ அடுத்த நாள் லீவ் போடுறதா இல்லை புதையல் எடுக்கிறதா? லீவ் போட்டு புதையல் எடுப்போன்னு புதையல் எடுக்கிற வரைக்கும் லீவ் போட்டு தேடுறான். ஏன்? அதுக்கு மேலே அவ்வளோ ஆசை, அந்த புதையலுக்கு மேலே அவ்வளோ ஆசை. இன்னைக்கு வேதத்தை புதையல தேடுறது போல தேடணுமா? அப்படியா தேடுறோம்? அப்படியா வேதத்தை படிக்கிறோம்? இல்லைங்களே. அதனால தான் அவரை கண்டடைய முடியலங்க, அவரை அறிகிற அறிவு வரலங்க. புதையலை தேடுற மாதிரி தேடணுமா? ஆராய்ந்து பார்க்கணும், எப்படி அப்படின்னு சொல்லி எடுத்து எடுத்து இங்கே என்ன சொல்லுது, அங்கே என்ன சொல்லுது, இப்படி என்ன சொல்லுது, அப்படி என்ன சொல்லுதுன்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும், தேடி பார்க்கணும். அதுக்கு டைமே இல்லையே. நமக்கு தான் உலக பிரகாரமான வேலைக்கு டைம் இருக்குது, வீட்டுக்கு டைம் இருக்குது, வீட்டு காரியங்களை பார்க்க டைம் இருக்குது, நம்ம காரியத்தை பார்க்க டைம் இருக்குது, வேதத்தை ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு தான் டைமே இல்லை. அப்போ அதனால தான் அறிவு இல்லை. என் ஜனங்கள் அறிவு இல்லாமைனால் அழிகிறாங்கன்றாரு. அறிவு இல்லாதவன் தான் என் ஜனங்கள் தான் அழிஞ்சு போறாங்கன்றாரு. அப்போ ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு வேணும்னா எப்படியா வெள்ளியை போல நாடி புதையல தேடுறது போல தேடணும். ஓகே, இப்போ வாசிப்போம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். ஓஹோ, அறிவு அடைஞ்சாச்சு, இன்னும் கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. ஓஹோ, இயேசு வரப்போறாரு, மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவருடைய புறப்படுதல், அவர் வரப்போகிறது அருணோதயம் போல். அருணோதயம்னா சூரிய உதயம் போல். அது ரெடியா இருக்குது. அருணோதயம் புறப்படுறது போல என்னவா ஆயத்தமாக இருக்கிறது. அவர் மழையை போலவோ பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவோ நம்மிடத்தில் வருவார். ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் வருவார். அருணோதயம் போல அவருடைய புறப்படுதல் ஆயத்தமா இருக்குது. அப்படின்னா எப்படி காலையில சூரியன் உதிக்குதோ அது மாதிரி அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆயத்தமா இருக்கிறார். நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கணும். அதில் என்ன எழுதிருக்கு பாருங்க. அறிவடைந்து, அப்பொழுது அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவர் வரப்போகிறார், ஆகையினால அவரை அறியும்படிக்கு இன்னும் தொடர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அறிஞ்சது போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. இயேசு வரப்போகிறார்னு தெரிந்தும் நம்ம இன்னும் என்ன பண்ணணும் தெரியுமா? வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவரை குறித்த அறிவை அடைந்து அவரை போல மாறிடணும். சரி, இப்போ வேதத்திலிருந்து கொஞ்சம் காரியங்கள் பார்ப்போம். வேதம் என்ன சொல்லு பாருங்க. வெறும் வேதத்தை குறித்த அறிவு மட்டும் இருக்கக்கூடாது. அது இருமாப்பை உண்டாக்கும், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். வெறும் அறிவு மட்டும் இருந்து வேஸ்ட். அது அன்பு இருந்தால்தான் ஆண்டவர் மேல பக்தி உண்டாக்கும். ஓகே, சரி. 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறோமானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். சரி, இப்போ அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து வரணும். இப்போ அவரை அறிஞ்சிருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவரை நம்ம அறிஞ்சிருக்கிறோம், எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏங்க, வசனம் என்ன சொல்லுதோ அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்க கரெக்டா அறிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு வசனத்தை படிச்சிட்டீங்க, அதன்படி நீங்க வாழ்றீங்க, அப்போ என்ன அர்த்தம்? அவரை அறிஞ்சிருக்கீங்க, கரெக்டா அறிஞ்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க வசனம் எனக்கு தெரியும், ஆனா நான் கை கொள்ள மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை அறியலைன்னு அர்த்தம். அவரை அறியலைன்னு அர்த்தம். 8 நாளும் 12 அவன் அறிஞ்சவன் என்ன பண்ணுவான்? எப்படி எழுதுவான்? 8 நாளும் எத்தனை போட்டா 12 எழுதுவான். அதனால அவன் அறிஞ்சிருக்கான்னு அர்த்தம். அப்படியே நாம் கை கொண்டு வசந்தபடி வாழ்ந்தால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனா பைபிள் படிக்கிறீங்களே, எதுக்கு படிக்கிறீங்க? கை கொண்டு வாழ்ந்து அவரை அறிந்திருக்கிறோம் சொல்லி வெளிப்படையா காரியங்களை காமிக்கும்படி செய்றீங்களா, இல்ல எனக்கு நிறைய வசனம் தெரியும்னு சொல்லி படிக்கிறீங்களா? அது வேஸ்ட்டுங்க. நிறைய எனக்கு வசனம் தெரியுங்கிறது வேஸ்ட். சாத்தானுக்கும் தான் ஆதியாகமம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் அவனுக்கு தெரியும். அதனால அவர் அறிஞ்சிருக்கான்னு அர்த்தமா? இல்லை இல்லை இல்லை, அவனுக்கு தெரியும். அப்படியே அருமையான சௌர்ணே சௌரியே, வேதத்தை நீ அறிந்தது உண்மையானால்
அந்த வேதம் என்ன சொல்லுதோ அப்படியே வாழ்ந்திருப்பாயனால் நீ வேதத்தை அறிஞ்சிருக்கான்னு அர்த்தம். ஏன்னா தானியேல் புஸ்தகத்தில் சொல்லுது வேதம், தானியேலின் புஸ்தகம் 11:32. உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால், துரோகிகளா இருக்கிறவளை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். நல்ல மார்க்கம் தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கம். வேதத்தின்படி நடக்கிறது தான் நல்ல மார்க்கம். அப்ப கள்ள மார்க்கம் வசந்துக்கு மாறா போறது. இப்ப இச்சக பேச்சினாலும், அதாவது யார துரோகிகள், ஆண்டவருக்கு துரோகம் பண்றவங்கள இச்சக பேச்சு பேசி தேவனை விட்டு விலக்கி கள்ள மார்க்கத்தானாக்குவானா சொல்லிட்டு, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். ஹல்லேலூயா. எங்க தேவனை அறிந்த ஜனம், தேவனை சரியாய் புரிந்து அறிந்து வைத்திருக்கிற ஜனம் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். எதற்கேற்றபடி? தேவனை அறிந்த அறிவுக்கேற்றபடி. தேவனை அறிகிற அறிவு எப்படி வந்தது? வசனத்துல. அப்ப வசனத்தின்படி நடக்கிறவன் தாங்க, வசனத்தின்படி நடக்கிறவன் தான் தேவனை அறிந்தவன். அறிந்திருந்தால் அதற்கு ஏற்றபடி செய்யறானே அவன் தான் தேவனை அறிந்திருக்கிறான் அர்த்தம். அதுக்கு மாறா செய்யறவன் தேவனை அறியவில்லை. சௌரிய கேள், வேதம் படிக்கிற, நீ படிச்சு அறிஞ்சிருக்கிற, இது வசனம் உனக்கு தெரியுது. ஆனால் நீ வசனத்தின்படி வாழ்றியோ, அப்படி வாழ்ந்தால் நீ தேவனை அறிந்திருக்கிறாய் அர்த்தம். தேவனை அறிந்திருக்கிறாய் அர்த்தம். படிச்சதுனால அறிஞ்சிட்டேன்னு அர்த்தம் இல்லை. சரி, இங்க நமக்கெல்லாம் தெரிஞ்ச சில 2 வர உதாரணம் சொல்றேன். யோசேப்பு நியாயப்பிரமாணத்துக்கு முன்னால் உள்ளவன், மனசாட்சியின் காலத்தில் உள்ளவன். அவன் போத்திவாரின் வீட்டில் அடிமையாக இருந்தபோது போத்திவாரின் மனைவி அவனை பாவம் செய்வதற்கு தூண்டுகிறாள். தவறு செய்யும்படி வா என்று சொல்கிறாள். அவன் என்ன சொல்றான்? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. இப்ப இவன் தேவனை அறிந்தவனா? அறிஞ்சவன். அதனால தான் சொல்றான், தேவனை அறிந்தவனால தான் சொல்றான், ஐயோ என் தேவனுக்கு இது பிடிக்காதுப்பா, என் தேவனுக்கு இப்படி பிடிக்காது, அவருக்கு இது ஒத்து வராது, ஐயோ இது அடுத்த மனைவியை தீட்டுப்படுத்துறது தேவன் விரும்ப மாட்டார், ஆகவே நிச்சயமா நான் செய்ய மாட்டேன்னு விலகிட்டான். இவன் தான் தேவனை அறிந்தவன். அருமையான சௌரியே, வேதம் ஒன்ன சொல்லும் போது அதை அப்படியே செஞ்சா நீ தேவனை அறிந்தவள், நீ தேவனை அறிந்தவன். சதனா, இப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் யூதேயா தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். இங்கே அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அப்படி அதிகாரிகளாக இருக்கும்போது ஒரு நாள் நேபுகாத்நேச்சார் 90 அடி உயரமான ஒரு பெரிய பொற்சலையை செஞ்சு இதை வணங்கணும்னு தண்டோரை போட்டான். இவங்க 3 பேர் வணங்கலை. அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு சொல்றான், நீங்க அடுத்தாப்புல மியூசிக் வாசிக்கும் போது நீங்க 3 பேரும் அந்த தாள விழுந்து வணங்கணும். இல்லாவிட்டால் 7 மடங்கு சூடாக்குன அக்னிக்குள்ள உங்களை போட்டுருவோம் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நேபுகாத்நேச்சாரே, இது உமக்கு தெரிந்திருப்பதாக, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நீ நித்திருக்கிற பொற்சலை நாங்கள் வணங்க மாட்டோம்ட்டாங்க. ஏங்க இப்படி சொன்னாங்க? ஏங்க அவங்களுக்கு உயிர் மேல ஆசை கிடையாதா? வேலை மேல ஆசை கிடையாதா? எப்படி இவங்க சொன்னாங்க? தேவனை அறிந்தவர்கள், யூதேயா தேசத்தில் இருக்கும் போது கற்பனைகளை அறிந்தவர்கள், வேத பிரமாணமாகிய நியாய பிரமாணத்தை அறிந்தவர்கள். அந்த கற்பனையில முதலாம் கற்பனை, நீ யாதொரு விக்கிரகத்தை சொரூபத்தை உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் சொல்லி முதல் கற்பனை. அதை எங்க இருக்கும் போது அறிஞ்சாங்க? யூதேயா தேசத்தில் இருக்கும் போது அறிஞ்சாங்க. அந்த அறிவை அடைந்த அவர்கள், ஐயோ இப்படி நாங்க அன்னைக்கு படிச்சோமே, நாங்க பாபிலோன் தேசத்தில் வந்தாலும் அதே தேவன் தானே எங்களுக்கு இருக்கிறார், அப்படி இருக்க நிச்சயமாய் படித்த அந்த காரியத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி செவைய வணங்க மாட்டோம் சொன்னாங்க.
நீ நெருப்புகளை வேணாலும் போட்டுக்க, எங்க வேணாலும் போட்டுக்க. ஏன் தெரியுமா அப்படி செஞ்சாங்க? அவர்கள் தேவனை அறிந்தவர்கள், திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்தார்கள். ஆமென். அப்படியே சௌனே கேள், நீ வேதத்தில் தேவனை அறிந்தது உண்மையானா திடன் கொள், அதற்கேற்றபடி செய். ஏன் தெரியுமா? உன் மணவாளனுடைய கேரக்டர் தான் அந்த வசனத்தில் இருக்கு. மணவாளனுடைய கேரக்டர், அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்க. அப்போ செஞ்சதெல்லாம் உபதேசித்தார், உபதேசித்ததெல்லாம் செஞ்சது. அப்படி செய்ததுன்னா அவருடைய கேரக்டர். அப்படியானால் நீயோ நானோ அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து வரணும். எப்படி தேடணும்? வசனத்தை புதையல் தேடுற மாதிரி தேடி. இப்போ நீங்க அவர் அறிஞ்சிருக்கீங்களா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கலாமா? வசனத்தின்படியே வாழ்ந்தீங்கன்னா நீங்க அறிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா வாழலன்னு வச்சுங்க, நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அது பிரயோஜனம் இல்லை, அது வேஸ்ட். இப்போ இயேசு என்ன சொல்றார் பாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 42 44 வரைக்கும் படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். சரி. ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இப்போ பிதாவிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நீங்க யூதர்கள், நீங்க யெகோவாகிய பிதாவை நீங்க அறிஞ்சிருந்தீங்கன்னா என்ன நேசித்திருப்பீங்களே அப்படின்னு சொல்றேன். சொல்லிட்டு என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா? ஓஹோ, என் வசனத்தை ஏன் கேட்க மாட்டேங்க? உபதேசத்தை கேட்க முடியல. இப்போ 55 வசனம் வாசிங்க. ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனா இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். ஓ, என்ன சொல்றாரு? நீங்கள் அவரை அறியவில்லை. ஏன் தெரியுமா? நீங்க அவர் வார்த்தையின்படி வாழல. அவர் வார்த்தையின்படி வாழல. எப்படி வாழ்றீங்கன்னு நான் சொல்லட்டுமா? இதை இப்படி அதை வச்சுங்க, அதை திரும்ப எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். அவரை நீங்க அறியல. ஏன் தெரியுமா? வாசிங்க 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள். அவர்களோ யெகோவாகிய தேவனை வணங்குறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர். எப்படி சொல்றாரு? எப்படி சொல்றது? அவங்க வணங்குறது யெகோவாகிய தேவனை. ஆனா இவரோ நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? எதை வச்சு சொல்றாரு? வாசிங்க. உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். ஓஹோ, உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி, சாத்தானுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு, அவன் யாரவன்? சாத்தான். ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அருமையானவளே, ஏன் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் சொன்னார் தெரியுமா? அவனுடைய கேரக்டர் உங்ககிட்ட இருக்கு. அவனுடைய கேரக்டர், அவனுடைய சுபாவங்கள் அத்தனையும் உங்ககிட்ட இருக்கு. நீ என்ன சொல்ற? எனக்கு பிதாதான் எங்கள் தேவன். நான் சொல்றேன், நீ அவரை அறிஞ்சிருந்தா அதுக்கேற்றபடி செய்வ. ஆனால் உன்னுடைய சேவைலாம் யாருக்குரியதா இருக்குது? சாத்தானுக்குரியதா இருக்குது. சாத்தானுக்குரியதா இருக்கு. அருமையான சௌனே, நீ இயேசுவோடு கூட நிச்சயிக்கப்பட்டது உண்மைதான். இப்போ அவரை போல செயல்பட வேண்டிய நீ அதுக்கு மாறா செயல்பட்ட என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இயேசுக்குரியவன் அல்ல, நீ துரோகம் பண்றேன்னு அர்த்தம். துரோகம் பண்றேன்னு அர்த்தம். அவரை அறிந்தது உண்மையானா அதற்கேற்றபடி செய்வப்பா. இப்ப இந்த வாசிங்க 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியவில்லை என்றார். ஆனா அவங்க சொல்றாங்க அவர் தான் எங்க பிதான்றாங்க. இல்ல, நீங்க அவரை அறியவில்லை. ஏன்? நான் அறிந்திருக்கிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க. அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா? எப்படி அறிந்திருக்கிறார் சொல்றாருன்னு சொல்லுங்க. வார்த்தையை கை கொள்றபடி நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் அவரை அறியவில்லை. ஏன் அறியல தெரியுமா? நீங்க அவருடைய வார்த்தையின்படி வாழவில்லை, அதனால அவரை அறியவில்லை. நானோ அவரை அறிந்திருக்கிறேன். காரணம் தெரியுமா? அதை கை கொண்டிருக்கிறேன். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க வசனத்தை வாசிக்கிறீங்களே,
அறிஞ்சு கை கொண்டிருக்கிறீங்களா இல்ல வேதத்தை படிச்சுட்டு வரீங்களா? எங்க நீங்க அறியறதுக்கு தாங்க படிக்கணும். படிச்ச பிறகு அறிஞ்சிட்டீங்கன்னா செயல்பட்டாதான் அறிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். செயல்படலாம் அறியலன்னு அர்த்தம். வேதம் அழகா சொல்லுது. 1 யோவான் 2:3 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுதலானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அவருடைய கற்பனைகளை வசனங்களை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க வசனத்தின்படியெல்லாம் வாழ்றீங்களா? வாழ்றீங்களா? வாழ்ந்தீங்கன்னா அவரை அறிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதைத்தான் இயேசு சொன்னார். உங்களை போல நான் அறியலைன்னு சொல்ல மாட்டேன், நான் கை கொண்டிருக்கிறபடினால் அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்றேன். அருமையான சகோதரனே, இயேசு எனக்கு தெரியும், அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர். எப்படி கண்டுபிடிச்ச? வேதத்தை தானே கண்டுபிடிச்ச. அப்ப அறிஞ்சது உண்மைன்னா நீ அவரை போல தானே வாழணும். ஏன் இன்னைக்கு வாழ முடியல உனக்கு? அவரை போல வாழ்ந்தாதான் நீ அவரை அறிஞ்சிருக்கிறன்னு அர்த்தம். அவரை அறிகிற அறிவுல இன்னும் விருத்தி அடையணும். ஏன்னா இயேசு வரப்போறார். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்குது. அப்படி ஆயத்தமா இருந்தால் நீ மணவாளன் இயேசுவுக்கு உரிய மணவாட்டியாக நீ அவரை போல வளர்ந்த அனுபவத்துக்கு நீ வந்தாதான் உனக்கு கல்யாணம். நீ நிச்சயம் பண்ணிருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தை போல இருந்தா, ஆவிக்குரிய வாழ்க்கையில சின்ன பிள்ளை போல இருந்தா கல்யாணமே நடக்காது. கல்யாணமே நடக்காது. பல ஆண்டுகளுக்கு முன்னால நான் திருநெல்வேலி பகுதியில் ஒரு கன்வென்ஷனுக்காக சென்றிருந்தேன். சனிக்கிழமை காலையில் கன்வென்ஷன் முடிஞ்சிச்சு, மீட்டிங் முடிஞ்சிச்சு. ஒரு அம்மா அவங்க பொண்ணை என்கிட்ட கூப்பிட்டு வந்து நிற்கிறாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு கண்ணீர் மல்க கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி, ஐயா என் பொண்ணுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னாங்க. பொண்ணை பார்த்தா வியாதி இருந்த மாதிரி தெரியல, ஒன்றும் தெரியல. நான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். ஐயா என் பொண்ணுக்கு 24 வயசாச்சு ஐயா, இன்னும் வயசுக்கே வரல ஐயா, வயசுக்கே வரலன்னு அழுது. ஆனால் பார்த்தா 24 வயசு உள்ள பெண் மாதிரி தோற்றம் இருக்கு. ஆனால் வயசுக்கே வரலையே. எப்படி கல்யாணம் பண்ணுவான்? சொந்தக்கார பையன் ஒருத்தன் நம்ம பொண்ணு அத்தமாக்கா 24 வயசு இருக்கும், போய் பொண்ணு கேட்கலான்னு சொன்னா எப்படி கொடுக்க முடியும் அவங்களுக்கு? ஆனா தோற்றம் எப்படி தெரியுது? வயசுக்கு வந்த மாதிரி தோற்றம் தெரியுது. ஆனா வரலையே. அருமையான சகோதரனே சகோதரியே கேள், இயேசு வரப்போகிறார். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாக இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையிலே மணவாளன் இயேசு பூர்ண அறிவடைந்தவர், வளர்ந்தவர். அப்படிப்பட்டவருக்கு மணவாட்டி எப்படி இருக்கணும்? வளர்ந்த அனுபவத்தோடு கூட இருந்தாதான் கல்யாணம். அப்போ அவரை போல வளரணும்னா நீயும் நானும் வேதத்தை வசனத்தை தியானிச்சு அவரை அறிகிற அறிவில் வளர்றதுக்கு அந்த வசனத்தின்படியே வாழ்றவங்களா இருக்கும். அப்படின்னா தான் அவர் அறிஞ்சிருக்கிறோம்னு அர்த்தம். சும்மா எனக்கு வசனம்லாம் தெரியுங்க, அந்த வசனம் இந்த வசனம் எல்லா வசனமும் தெரியும், ஓ நீ வாழ்ந்தாதான்ப்பா அறிஞ்சிருக்கேன்னு அர்த்தம். இப்போ ஏன் ஒரு மனுஷனால தேவனை அறிய முடியல? ஏன் ஒரு மனுஷனால தேவனை அறிய முடியல? அதுக்கு ஒரு 5 காரியத்தை நான் தியானிச்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்றேன். சரிதானே? வாசிப்போம். ஏன் அறிய முடியவில்லை? நீங்க வாசிப்பீங்க, வசனத்தை வாசிப்பீங்க, ஆனா அறியல. அறியறதுன்னு அர்த்தம் என்ன? அந்த வசந்தபடி வாழ்ந்தீங்கன்னா அறிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். வாழலாம் அறியலன்னு அர்த்தம். அப்ப இந்த வசந்தபடி வாழாமல் போனதுக்கு, அதாவது அறியக்கூடாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத வேதத்திலிருந்து தியானிப்போம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் மெல்ல வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல். அது என்னங்க போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா? மாம்சத்துக்குரிய போராயுதத்தை நாங்க வச்சுக்கல. ஆவிக்குரிய போராயுதம் என்னது? சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு சொல்லி எபேசியர் 6வது அதிகாரத்தில் இருக்குல்ல, அதைத்தான் சொல்லுது. அந்த போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாயிராமல் அரண்களை நிர்மலமாக்குகிறதற்கு, கோட்டைகளை உடைச்சு தள்ளுற அளவுக்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. எப்படி? எங்க கிட்ட இருக்கிற போராயுதம் என்ன ஆயுதம்? சர்வாயுதம்.
கோட்டையே காலி பண்ற மாதிரி பலமுள்ளதா இருக்குது. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. போதும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமானது என்னது? பெருமை. பெருமை. நீ உனக்கு எந்த பெருமை இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பெருமையா இருக்கட்டும், இல்ல உலக பிரகாரமான பெருமையா இருக்கட்டும், அழகு பெருமையா இருக்கட்டும், அந்தஸ்து பெருமையா இருக்கட்டும், ஏதோ ஒரு பெருமை இருந்தால் உன்னால கர்த்தரை அறிய முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன் இன்னைக்கு ஆண்டோட வார்த்தைப்படி படிச்சு அதுபடி வாழ முடியல? உனக்கு அதை அறிஞ்சு செயல்பட முடியல. எங்கோ பெருமை இருக்கு. சௌரியே கவனமா கேளு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏற்றிருக்க ஒன்னால் அவரை அறிய முடியாது. ஆக நான் தான் சொல்றான், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என் பெருமையை நிர்மூலமாக்குறேன், மேட்டுமையை நிர்மூலமாக்குறேன், அழிச்சிடறான். சௌர்ணே சௌரியே கேள். நீ ஆண்டவர் அறியணும்னா உனக்குள்ள ஆவிக்குரிய பெருமையோ இல்ல உலக பெருமையோ எந்த பெருமையா இருந்தாலும் ஒன்னால அறிய முடியாது. அதைத்தான் சொல்றான், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும், ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கிறேன், அழிச்சு காலி பண்ணிடுறேன், அழிச்சு காலி பண்ணிடுறான். அதோடு மாத்திரம் ஒண்ணு, மேட்டுமை பெருமை இருந்தால் அவரை அறிய முடியாது. அப்போ மேட்டுமையா பெருமையா பெருமையா காலி பண்ணி தாழ்மையா இருந்தா தான் அவரை அறிய முடியும். பெருமை உள்ள பைபிள் படிப்பானா? படிப்பாங்க, ஆனா செயல்பட மாட்டான். அவர் அறிஞ்சவன் யாரு? செயல்படுறவன் தான் அறிஞ்சவன், செயல்பட மாட்டான். ஆகையினால தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பெருமையை நிர்மூலமாக்குறவன் தான் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். ரெண்டு, எந்த எண்ணத்தையும் நல்ல கவனிங்க, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமை நிர்மூலமாக்கணும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஓஹோ, இது என்னங்க? அது தேவனை அறியணும்னா தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமை நிர்மூலமாக்கியாச்சு. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படும். அது என்னங்க? சொல்லுங்க பாப்போம். இது என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற எந்த எண்ணத்தையும் சொல்லுங்க சிறைப்படுத்தணும். நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஏங்க, பொய் சொல்லக்கூடாதுங்கிறது வசனம் தானே? வசனம் தானே? சரி, இப்போ இதை அறிஞ்சிருக்கீங்களா? அறிஞ்சிருக்கீங்களா? அறிஞ்சவங்க பொய் சொல்லக்கூடாதுல்ல? அப்போதானே அறிஞ்சிருக்கோன்னு அர்த்தம். பொய் சொல்லக்கூடாதுல்ல? ஆனா இப்படி சொல்ற பாருங்க, இப்ப இந்த எண்ணத்தை சிறைப்படுத்தணும். எப்படி? எவன் பொய் சொல்லாம இருக்கான்? பொய் சொல்லாம வாழ முடியுமாக்கு அப்படின்னு உன் எண்ணம் சொல்லுது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? பொய் சொல்லாதன்னு. ஆனா உன் எண்ணம் என்ன சொல்லுது? பொய் சொல்லாம இருக்க முடியாதுங்க. எவன் பொய் சொல்லாம இருப்பான்? அதனால பொய் சொன்னா தவிர இவன் என்றான். அதுதான் சொல்லுது, இந்த எண்ணத்தை சிறைப்படுத்து, உன் எண்ணத்தை தூக்கி தூரப்படு. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அன்பினால் அன்றி வேறொன்றிலும் கடன். சரி, கடன் வாங்கக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்றோம். இல்லை நீங்க படிச்சிட்டீங்க, ரோமர் 13:8 படிச்சிட்டீங்க. நீங்க ஏன் கடன் வாங்குனீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு எண்ணம் வருது, கடன் வாங்காம எவன் இருப்பான்? கடன் தான் கொடுக்க போறோம்ல, கடன் தான் கொடுக்க போறோம்ல, ஏமாத்தவ போறோம், கடனை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி உன் எண்ணத்தை வச்சுக்க. அதைத்தான் சொல்றாரு, எந்த எண்ணத்தையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த எண்ணத்தையும், உனக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது. அந்த அறிவு, தேவனை அறிகிற அறிவு, கடன் வாங்கக்கூடாதுன்னு தேவனை அறிவு, அந்த அறிவுல இருக்கிறேன்னு வச்சுக்கோ, நீ கடன் வாங்க மாட்டேன். ஆனால் இந்த அறிவுக்கு விரோதமானது என்னது? கடன் வாங்கின ஒன்றும் தப்பு இல்லைங்க. கடன் வாங்காம யாரு இருக்கா?
அப்படின்னு சொல்லி நீ என்ற பத்தியா, இந்த எண்ணம் தான் உன்னை அறியக்கூடாம பண்ணுது, தேவனை அறியக்கூடாம பண்ணுது. 2, 1 பொய், 2 கடன், 3 சொல்றேன். ஏங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல் நான் விட்டு விடக்கூடாது. இது வசனம் தானே. நீங்க இதை அறிஞ்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அறிந்தவன் திடங்கொண்டு என்ன செய்வான்? ஏங்க, நான் சொல்றது புரியலையா? சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாதுன்னு வசனம் இருக்கு. நீங்க இதை அறிஞ்சிருக்கீங்க, சொன்னவர் ஆண்டவர். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த வாரம் போய்க்கலாம் விடு, இது எண்ணம். அதைத்தான் சிறப்படுத்த சொல்றாரு, அதைத்தான் சிறப்படுத்த சொல்றாரு. இன்னைக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, ஆஹா அதனால இன்னைக்கு வேண்டாம், அடுத்த வாரம் போய்க்கலாம். நோ, அதைத்தான், அந்த எண்ணத்தை தான் சிறப்படுத்த சொல்றார். புரியுதா? இன்னைக்கு டியூட்டி போயிட்டு வந்து நைட் டியூட்டி தூக்கம் தூங்கிட்டேன். உன் எண்ணத்தை சிறைப்படுத்து. அப்படி சிறைப்படுத்தி வசந்தபடி நீ சபை கூடலுக்கு வந்தா நீ தேவனை அறிந்திருக்கிறேன்னு அர்த்தம், அறிந்திருக்கிறேன்னு அர்த்தம். இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். வெள்ளினாலும் பொன்னினாலும் உங்களை அலங்கரியாமல். இப்ப இந்த வசனம் தெரியுது, இதை நீங்க இந்த வசந்தபடி வாழணுமா, இதை நீங்க செயல்படுத்தணுமா? ஆனா உங்க என்ன சொல்லுது? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புது. தேவனை அறிகிற அறிவு பொன்னினாலும் வெள்ளினாலும் உங்களை அலங்கரிக்க கூடாதுங்கிறது அறிவு. இந்த அறிவுக்கு விரோதமா எழும்புறது பெருமை. சரி, பெருமை தான் உடைச்சிட்டீங்க. ஆனா எந்த எண்ணத்தையும், என்ன எண்ணம் சொல்லுது? நகை போட்டிருந்தா பரலோகத்துக்கு போக மாட்டானாக்கு, நகை போட்டிருந்தா ஆண்டவர் விட்டுருவாராக்கு. டிவியில் வர்ற எத்தனை ஊழியக்காரங்க மனைவியெல்லாம் நகை போடுறாங்க. இதுல வேற இன்னைக்கு ஆம்பளைகள் கூட மோதிரம், பொம்பளையே போடக்கூடாதுன்னு சொல்லுது. அப்புறம் ஆம்பளைக்கு என்னங்க அலங்காரம்? சரி, இப்படி கேட்குறேன், எதுக்குங்க நீங்கள் மோதிரம் போடுறீங்க? எதுக்குங்க நீங்கள் மைனர் செயின் போடுறீங்க? எதுக்குங்க நீங்கள் பிரேஸ்லெட் போடுறீங்க? நான் உங்களை கேட்குறேன், வர்றேன். உங்களுக்கு எதுக்கு போடுறீங்க சொல்லுங்க? கையில் போடாதவங்கலாம் இப்படின்றீங்க, போட்டவங்கலாம் இப்படின்றீங்க. ஏன் போடுறீங்க சொல்லு? எதுக்கு போட்டுக்க சொல்லு? 4 பேருக்கு மத்தியில் மினுக்குவ. எங்க கர்த்தர் மகிமைப்படணும். சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தர் மகிமைப்படணும். என்ன உனக்கு மைனர் செயின் வாழுது? பிரேஸ்லெட்டா, மோதிரமா? எவ்வளோ? இவங்கெல்லாம் பிச்சைக்காரங்க. மோதிரம் போட்டவன் தான் லட்சாதிபதியோ? அவன் கர்த்தரை அறிஞ்சவன், அதனால தான் கலத்திட்டான். தெரியுமா உங்களுக்கு? இப்படி கேட்குறேன், நீங்களே யாரு? கலத்துறவங்கெல்லாம் பிச்சாதிபதியா? நீங்க தான் லட்சாதிபதியா? உங்க மனம் என்ன சொல்லுது? இந்த வசந்தபடி இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை, போட்டுக்க. இந்த தாடிக்காரன் அப்படி, தாடிக்காரனா சொன்னான் பொன்னினாலும் வெள்ளினாலும் அலங்கரி கூட தாடிக்காரனா சொன்னான்? ஆண்டவரெல்லாம் சொன்னாரு. அப்போ நீ ஆண்டவர் அறிந்தது உண்மையான என்ன பண்ணணும்? உன் எண்ணம் என்ன சொல்லுதுன்னா, 1 பெருமையினால் அறிய முடியல, 2 தேவையற்ற எண்ணங்கள். ஏதோ ஒரு எண்ணம். நகை போடலன்னா மதிக்க மாட்டான்பா, நகை போடலைன்னா எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கப்பா. உனக்கு இந்த எண்ணம் வர்றதுனால தான் உன்னால போக கடத்த முடியல. புரியுதா? எந்த எண்ணத்தை சிறைப்படுத்து? சார் என்ன இப்படி ஆசை காட்டி வசந்துக்கு மாறா போக சொல்றியா? அடிச்சு காலி பண்ணு. ஜீசஸ். 1, ஏன் ஆண்டவரை அறிய முடியல? பெருமை. 2, ஏன் ஆண்டவரை அறிந்து செயல்பட முடியல? தேவ வசனத்துக்கு விரோதமாய் வருகிற எண்ணத்தினால். புரியுதா? தேவ வசனத்துக்கு விரோதமாய் வருகிற எண்ணத்தினால். 2, 3 வாசிங்க. சங்கீதம் 81 11 12. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஏன் ஜனம்தான் ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை? ஏன் இஸ்ரவேல் என்னை? அப்போ ஏன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க தேவ ஜனங்கள்? தேவனை விரும்பவில்லை. சௌரியே கேள்,
நீ வசனத்தின்படி வாழ்ந்தால் தேவனை நேசிக்கிறாய்னு அர்த்தம். புரியுதா? ஆண்டவரை விரும்பானாதான் ஆண்டவர் சொன்ன வசனத்தை நீ கை கொள்ள மாட்டேங்கிற. ஜீசஸ், உனக்கு அவர் மேல விருப்பமே கிடையாது. சும்மானாலும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனால கிறிஸ்டியன் ஆயிட்ட, இல்ல கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணனால கிறிஸ்டியன் ஆயிட்ட. வேதனைங்க, வேதம் அழகா சொல்லுது, என் ஜனமும் என் சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க என்ன விரும்பலையே, என்ன விரும்பினாங்க நான் செஞ்சிருப்பாங்களே. ஏன் உன்னால வசந்தபடி வாழ முடியல? ஏன் உன்னால வாழ முடியல? அவரை நீ விரும்பல, அதனால வாழ முடியல. புரியுதா? விரும்பி நான் கட்டாயம் செஞ்சிருவேன். அவன் புருஷன், அவர் உன் புருஷன், ஊர்ல உள்ள புருஷன், உலக பிரகாரமான மாம்ச புருஷன் சொன்னா தெரியுங்கல்ல. ஆவிக்குரிய புருஷன் சொல்றாரு, எம்மா இதை செய்யாத, எப்பா இப்படி செய் அப்படின்னு சொல்லும் போது ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அவர் மேல பிரியம் இல்லை, அவர் மேல பிரியம் இல்லை. அதான் சொல்றாரு, என்னை விரும்பலப்பா அவங்கள, அதனால தான் கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன். நீங்க என்னதான் வசனம் சொல்லுங்க, நாங்க அப்படிதான் இருப்போம். நீங்க இயேசு வரும்போது சந்திக்க முடியாதுங்க. அவர் அறியாமலே போயிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு நான் கடந்த வாரத்தில் செய்தி கொடுத்த போது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணேன். நேற்று ஒரு பிரதர் என்கிட்ட வந்தார், பாஸ்டர் அந்த வசனத்தை நீங்கள் என்ன சொன்னீங்க பாருங்க, அன்னையிலேருந்து விடிய காலம் 4 மணிக்கு 3:55 எழும்பி மொத்தம்லாம் கழுவிட்டு 4 மணிலேருந்து நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர்ன்னு சொன்னார். இப்போ அந்த வசனம் ஏன் பண்ணாரு? ஏன் அந்த வசனத்தின்படி வாழ்ந்தாரு? தேவனை விரும்பினாரு, அந்த வசனத்தின்படி கிரியை செய்றாரு. அப்படிதானா இல்லையா? நான் போன வாரம் பேசினேன்ல, இதுக்கப்புறமே எத்தனை பேர் தூங்கிட்டீங்க, எத்தனை பேர் அதிகாரம் இல்லை முடியல? காரணம் அவங்க பிரியலைங்க. நமக்கு நம்ம மேல பிரியம், தூங்கணும். இப்ப அப்படி வசனத்தின்படி வாழும் போது கர்த்தரை அறிஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஒருத்தர் வாழ்றாருன்னு வச்சுங்க, அப்படிதான் அர்த்தம். வசனத்தை அறிஞ்சிட்டாரு, செய்யறாருன்னு அர்த்தம். இப்போ வேதம் சொல்லுது, அவர்கள் என் ஜனங்கள் என்னை விரும்பவில்லை, அதனால தான் என் சத்தத்துக்கு செய்யப்படும். ஸோ 3வது என்ன தெரியுமா? 1 பெருமையினால அவர் அறிந்து கொள்ள முடியவில்லை. 2வது வசனத்துக்கு மாறாய் வருகிற எண்ணங்களினாலே அவரை அறிந்து கொள்ளவில்லை. 3வது தேவனை விரும்பவில்லை, அதனால வசனத்தின்படி வாழ விடவில்லை. 4வது அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், அடே தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என்ன பண்ணிட்டாரு? என்னதான் விரும்பல, உன் இஷ்டத்தின்படி நடந்துக்க. தங்கள் இருதய கடினத்தினாலே அப்படி நடந்தாங்க. கடினத்துக்கு விட்டுட்டேன். அப்ப ஏன் அவங்க கை கொள்ளல? இருதயம் கடினப்பட்டு போச்சு. நீ என்ன சொல்லு பாஸ்டர், நீ என்ன உபதேசம் பண்ணு, என்னால முடியாது. ஏன் முடியாதுன்ற? நான் சொல்றது வசனம். ஏன் முடியாதுன்ற? உன் இருதயம் கடினப்பட்டு போச்சு, கடினப்பட்டு போச்சு, அதனால உன்னால செய்ய முடியல. நீ என்ன சாங்கா சொல்லு, நீ போக மாட்ட, இல்ல நரகத்துக்கு போவ. அப்படியே சொன்னாலும் சொல்லிட்டு போ, நாங்க நரகத்துக்கு போனா போறோம், இல்ல இயேசு வந்து பறக்கலன்னா அந்த கிருஷ்ண ஆட்சிக்கு போறோம், நீ சொல்லிட்டு போ, அவ்வளவுதான். உன்னால முடியாதுமா, உன்னால முடியவே முடியாது. ஏன் தெரியுமா? உன் இருதயம் கடினப்பட்டு போச்சு. உன்னால இந்த வசனத்துக்கு உன்னால வாழ முடியாது, முடியாது. ஆனா அவர் அறிஞ்சிருக்கேன்னு போய் சொல்லாத. அவர் அறிந்தவன் வேற மாதிரி நடப்பான். அறிந்தவன் திடங்கொண்டு அதற்கு ஏற்றபடி நடப்பான், அறிஞ்ச அறிவுக்கு ஏற்றபடி நடப்பான். ஆனால் உன்னால செய்ய முடியலன்னா, ஒண்ணு நீ ஆண்டவர் நேசிக்கல, பிரியப்படல. அடுத்தது கடினப்பட்ட உன் உள்ளம் கடினமா போச்சு. இந்த வசனத்துபடி என்னால வாழ முடியாது, போ, நான் வாழ மாட்டேன். கடினப்பட்டு விட்டாய். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் யோசனையின்படி நடக்க நான் விட்டுட்டேன்ப்பா, நான் தான் விட்டுட்டேன். அவங்க கடினத்துக்கு நானே விட்டுட்டேன். அவங்க இருதயத்தின் கடினம் வந்துச்சுது, நான் பார்த்தேன். சரி போ, நீ நடந்துக்கோ, உன் இருதய கடினத்துக்கு நான் விட்டுட்டேன், உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டார். ஏன் இன்னைக்கு நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறோம் தெரியும் சொல்லுங்க? ஆண்டவரை விட்டுட்டாரு.
உன் இருதய கடினத்தின்படியே நடந்துக்கோனா சரியா, நீ என்ன நினைக்கிற அப்படி நடந்துக்கோமா, சரியா என்ன நினைக்கிற அப்படி நடந்துக்கோப்பா. ஏன் ஆண்டவரை இப்படி விட்டுட்டீங்க? இல்லை உன் இருதயம் ரொம்ப கடினப்பட்டு போச்சு, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல, கடினப்பட்டு போச்சு இல்லை, அதனால் அப்படியே நடந்துங்க. சரியா, என்ன ஆண்டவரே இப்படியா விட்டுருவீங்க? ஏங்க உங்கள் இருதயம் கடினப்பட்டு போனால் தேவன் சொன்ன வசனத்துக்கு ஒன்றால் வாழ முடியாது, வாழ முடியாது. 4, 1 பெருமை, இல்லை என்றால் தேவன் சொல்லுகிற வசனத்துக்கு மாறான எண்ணங்கள். 3வது தேவன் மேல அன்பு இல்லாமை. 4வது என்னவா? இருதய கடினம். 5வதாக வாசிங்க யோவான் 8:43. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் வசனத்தை ஏன் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில் இருக்கிறதுனால் அல்லவோ. ஓ, என்ன சொல்றாரு? ஏன் வசனத்தை நீங்க ஏன் கைக்கொள்ளாம போயிட்டீங்க? ஏன் அறியாமல் இருக்கீங்க? அதாவது ஏன் கைக்கொள்ளாம போயிட்டீங்க? என் உபதேசத்தை கேட்க மனதில்லைங்க. என் உபதேசத்தை கேட்க உங்களுக்கு மனசு இல்லை. அந்த உபதேசமா எங்களுக்கு அது புரியும் இல்லைங்க. அதெல்லாம் அவர் சொல்லுவாருங்க, அவர் வேலை சொல்லிட்டு போறாரு, எங்க வேலை வந்துட்டு போனோம் அவ்வளவுதான். அதெல்லாம் எங்களுக்கு புரியமில்லை. ஏன் வசனத்தை கேட்க மனதில்லாதனால்தான் உங்களுக்கு வசனத்தை குறித்த அறிவு இல்லை. என் வசனத்தை ஏன் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க. அப்ப ஏன் வசனத்தை அறிஞ்சு செயல்பட முடியல? வசனத்தை கேட்கறதுக்கு மனசே இல்லையே, அந்த எண்ணமே இல்லையே, அதனால்தான் போச்சு. போதுமா? எனக்கு தெரிஞ்ச 5. 1 பெருமை, 2 வசனத்துக்கு மாறான எண்ணங்கள், 3 தேவனை நேசிக்கவில்லை, 3 4 இருதய கடினம், 5 அது கேட்கறதுக்கு மனசே இல்லை. மனசே ஓகே, சரிங்க. இப்போ வச்சுக்கோ, இயேசுனுடைய வசனம் உள்ள போல அவன் கிரியை செய்ய மாட்டேங்கிறான். அப்படின்னா என்ன நடக்கும்னு இயேசு சொல்றாரு பாருங்க. இப்ப 8ஆம் அதிகாரம் 37 நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், சரி, ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால். ஒரு நிமிஷம், நீங்க ஆபிரகாம் சந்ததி தான், விசுவாசி தான், நீங்க விசுவாசிகள் தான், நான் அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடினால். ஏன் இந்த உபதேசங்கள் இடம்பெற மாட்டேங்குது? 5 ரீசன் இருக்குல்ல, 5 காரணம் இருக்குல்ல. ஏன் என் உபதேசம் இடம்பெறல? ரைட், என் உபதேசம் இடம் பெறாதபடினால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஓஹோ, இப்போ வசனம் உள்ள போகாதனால இவன் என்ன ஆயிடுறான்? இயேசுவை கொலை செய்யக்கூடிய கொலைகாரனா மாறான். அடப்பாவி, ஆண்டோட வார்த்தை உனக்குள்ள போகலன்னா நீ இயேசுவை கொலை செய்வ. என்னையா அது? நான் நானா இயேசுவையா கொலை செய்வேனா? எப்படி இருக்கீங்களா? எப்படி அவரை கொலை செய்யறது? வாசிங்க எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 26, 27, 29. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, அப்படின்னா இயேசு கிறிஸ்துவையோ பரிசுத்தாவியோ சத்தியம் சொல்லுவாங்க. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால், நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால், எனக்கு நல்லா கவனிச்சுங்க, ஸ்கிப் பண்றது, அதாவது தெரியாம வளர்க்கிறது வேற, மனப்பூர்வமா பாவம் செய்வது வேற. செய்யறதா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனிராமல் இனி இல்லை. ஏன்னா ஏற்கனவே உனக்காக பாவத்துக்கு பலி ஆயிட்டாரு. இனிமே மனப்பூர்வமாய் பாவம் செய்தா உனக்கு பலி செலுத்துறதுக்கு இல்லை. நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனையுமே இருக்கும். அது என்னங்க விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனை? விரோதி யாரு? விரோதி யாருங்க? இயேசுவுக்கு விரோதி யாரு? இயேசு சொல்லும்போது சொன்னார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதி. அப்படின்னா மனம் திரும்பி ரட்சிக்கப்படாதவன் விரோதிங்க, பாவத்தில் இருக்க விரோதி. அவங்களுக்கு என்ன இருக்குதான்? கோபாக்கினை, நரகம் என்கிற அக்கினி கடல் இருக்கிற சவர்னே. நீ சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு கூட எதிர்பார்க்கும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினமே இருக்கு. அருமையான சவர்னே, சௌரிய கேள். ஒருவேளை நீங்க ரகசியமாவோ துணிகரமா பாவம் செய்யறன்னு வச்சுக்கோ, பாவம் செய்யற, மனப்பூர்வமாவே செய்யற, நீ மனப்பூர்வமா பாவம் செய்தால் நரகத்துக்கு போற, நரகத்துக்கு போற. ஆனா ரட்சிக்கப்பட்டவன் தானா?
ரட்சிக்கப்படும். சொல்லிட்டு 29ஆம் வசனத்தை படிப்போம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். எங்க சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் கோபாக்குனே இருக்குது. அவன் என்ன செய்யறானா, இயேசுவை காலின்களை போட்டு மிதிக்கிறான், கொலை செய்றாங்க, கொலைகாரன். நீ மனப்பூர்வமா பாவம் செய்யார், ஏதோ தெரியாம பண்ணிட்ட, போய் சொல்லிட்ட, மன்னிப்பு கேட்டு. ஆனா உனக்கு தெரிஞ்சே நீ பாவம் செய்ற, தெரிஞ்சே பாவம் செய்ற. ஏன் செய்யற தெரியுமா? ஏன் செய்யற? அவருடைய வசனம் உன் மேல இடம் பெறாதபடினால்தான் பாவம் செய்யற. உனக்குள்ள இடம் பெறாதபடினால்தான் நீ பாவம் செய்யற. ஏன் பாவம் செஞ்ச? பாவம் செஞ்சா என்ன அர்த்தம்? இயேசு காலங்களை போட்டு மிதிக்கிறேன்னு அர்த்தம். மிதிக்கிறேன் அர்த்தம். சௌரனே சௌரியா கேள், ஒருவேளை இன்னைக்கு அந்த நீ செஞ்ச பாவம் வெளியே தெரியாம இருக்கலாம், ஆனாலும் என் தேவனுக்கு தெரியாத பாவம் இல்லவே இல்லை. கோழி முட்டையிட்டு அடை வச்சா 20 நாள் தான் வெளியே தெரியாது, 21ஆவது நாள்ல கொத்திக்கிட்டு வெளியே வந்துடும். கவனமாக்காடு. அறியப்படாத ரகசியம் இல்ல, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்ல. நீ உத்தம மாதிரி நீ ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நிக்கிற மாதிரி நிக்கலாம். ஆனால் என் தேவன் நிச்சயமா நீ தவறாய் நடந்தால், எப்படி? மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் அவரை காலின்கள் போட்டு மிதிக்கிற. அதோடு மாத்திரம் இல்ல, வாசிங்க 6ஆம் அதிகாரம் 4, 5, 6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம், இவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். இந்த அனுபவம் எல்லாம் பெற்ற ஒரு விசுவாசி, 4, 5 இந்த அனுபவங்கள் எல்லாம் பெற்ற விசுவாசி மறுதலித்து போனவர்கள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? மறுபடி பாவத்துக்கு போறவன், அதாவது பாவத்தை துணிஞ்சு செய்யறவன் தான் மறுதலிக்கிறான். அப்படி செய்யறவன் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால், ஐயோ ஐயோ, நீ பாவத்துக்கு போனா இயேசுவை சிலுவையில் அடிச்சு அவமானப்படுத்தி கொலை செய்யற கொலைகாரன். பாவம் செய்யற நீ ஏன் பாவம் செய்யற தெரியுமா? ஏன் பாவம் செய்யற? உனக்குள்ள வசனம் இடம் பெறாதபடினாலே பாவம் செய்யற. வசனத்துக்கு கிரியை செய்யும்படி உனக்கு அது உள்ள போல, அதனாலதான் பாவம் செய்யற. பாவம் செய்யறதுனால இயேசுவை நீ மறுபடியும் கொலை செய்யற கொலைகாரி. ஹலோ, புரிச்சு வச்சுங்க. மறுபடியும் பாவம் செய்தால் கொலைகாரி. புரிஞ்சுக்கங்க. 1 கொலைகாரன் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். இது என்னது? ஏலியின் குமாரர் 2 பேரும் யார் தெரியுமா? ஆசாரியர்கள். ஒப்பனி பினகாசன் சொல்லக்கூடிய ஆசாரியர்கள். அவர்கள் பேலியாளி மக்கள், பிசாசி மக்களா போயிட்டாங்க. ஏன்னா கர்த்தரை அறியவில்லை. எங்க ஆசாரியங்க ஜனத்தை நடத்துகிற ஆசாரியர்கள், அவங்க கர்த்தரை அறியாதனால எப்படி ஆயிட்டாங்க? பேலியாளி மக்கள்னா பாவம் செய்யக்கூடியவங்களா மாறிட்டாங்க. எப்படி பாவம் செய்யறாங்க பாருங்களேன். அவங்களுக்கு அது பாவம் மாதிரியே தெரியல. வாசிங்க 22 25 வரைக்கும். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, அடப்பாவமே, ஆசரிப்பு கூடாரத்துல தொழுது கொள்ள வந்திருக்கிறாங்க, அவங்களோடு கூட அந்த வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு கூட சயனித்ததையும் கேள்விப்பட்டு, அவங்க அப்பா வரைக்கும் வந்துருச்சு மேட்ரு. ஏலி வரைக்கும் வந்துருச்சு. எங்க வந்து சர்ச்சுக்கு வந்த பொம்பளை கெடுத்து விட்டாங்க 2 பேரும். ஏன் கெடுத்தானுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தரை அறியவில்லை. அதோடு மாத்திரமில்ல, வாசிங்க 25 வரைக்கும். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே. என்ன சொல்றாரு? அடுத்த விசுவாசி சபையார் கெட்டு போற காரணமாயிட்டீங்களா?
சௌரனே, நீ தப்பு பண்ற தப்பு உன் அடுத்த விசுவாசியும் காலி பண்ணும். நீ கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்ளாமல் அதுக்கு மாறா நடந்தானா அது அடுத்த விசுவாசியும் பாதிக்கும். தெரியுமா உனக்கு? ஏன் அப்படி நடந்தாங்க? கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறியவில்லை. அறிஞ்சிருந்தாங்கன்னா திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வாங்க. யோசித்து பார். ரகசியமா பாவம் செய்ய பார். நீ ரகசியமா துணி பாவம் செய்யறன்னு வச்சுக்கோ, நீ கர்த்தரை அறியல. நீ கொலகாரன். ரைட். இயேசு கொலை செய்யறன்னு அர்த்தம். இரண்டாவது தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். ஓஹோ, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். இவங்களுக்கு அந்த வசனம் தெரியுமே அப்படின்றாங்க. கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். என்னது? எங்களுக்கு இயேசு தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், அவரோடு கூட நித்திய விவாதத்துக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் சொல்றாங்க. ஆனா என்ன நடக்குது? கிரியையினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். கவனமா கேட்டுங்க. அப்படின்னா வசனம் ஒண்ணு சொல்லுது, கிரியையில நான் செய்ய மாட்டேன், அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு மறுதலிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு பாருங்க. அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களோ. ஒரே ஒரு நிமிஷம். அவர்கள் யாரு? முன்னால வசனம் தெரிஞ்சும் அதுக்கு மாறா நடந்தா இயேசுவை என்ன பண்றான்னு அர்த்தம்? கொலை செய்யறான்னு அர்த்தம். கொலை செய்யறான், கொலைகாரன். இப்போ வசனம் தெரியும், நீ சபைனா நிக்கிற. என்னால முடியாதுங்க, 1000 வருஷம் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இங்க நான் வரும்போதெல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா தெரியுமா? தெரியும். கிரியையிலோ நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு மறுதலிக்கிறேன். அப்படி மறுதலித்தா நீ யாரு? அருவருப்பானவர்கள். நான் இது ஏன் சொல்றேன்னு குறிச்சு வச்சுங்க. 1 கொலைகாரன், 2 அருவருப்பானவன். எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவன் சொல்லி போட்டிருக்கு, நான் அதை எடுக்கல. கொலைகாரன், அருவருப்பானவன் 2. புரிஞ்சு வசனத்தை தெரிஞ்சு செய்யலைன்னா பாவம் செஞ்சான்னா, பாவம் செய்யறவன் கொலைகாரன். அதை தெரிஞ்சும் ஸ்தபனா நான் செய்ய மாட்டேன், வசனத்தின்படி வாழ மாட்டேன் அப்படின்னு நீ அறிக்கை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ அருவருப்பானவன். 3வது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், அவரை அறிந்தவன் யாரு? அவரை அறிந்தவன் யாரு? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவன் அவர் அறியக்கூடியவன். அறிந்திருக்கேன்னு சொல்லியும் அவன் என்ன சொல்றது பாருங்க, சொல்லியும் அவருடைய கற்பனைகளை வசனங்களை கை கொள்ளாதவன் யார்? பொய்யன். அப்ப ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவர் மேல அன்பா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆண்டவர் சொன்ன வசனத்தை கை கொள்ளாதவன் யார்? பொய்யன். 3 நிமிஷமா ஆண்டோடைய வசனம் செய்யாதனால கொலைகாரனா மாறுறாங்களா? பாவம் செஞ்சு 2 அருவருப்பானவங்களா மாறுறாங்களா? 3 பொய்யனா மாறுறாங்களா? இவங்க நிலையை பற்றி உங்களுக்கு யோசிக்கவே இல்லைங்க. ஒருவேளை நீ பாவம் செய்யாம இருக்கலாம், ஆனால் நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற தெரியுமா? நீ அறிக்கை செய்யாம அருவருப்பா இருக்கிற, செயல்பட மாட்டேன், அந்த வசனப்படி வாழ மாட்டேன்னு சொல்லி சபையெல்லாம் நிக்கிற அருவருப்பானவன். அருவருப்பானவன் கொலைகாரன், அருவருப்பானவன், பொய்யன். இவங்களை குறித்து என்ன சொல்ற வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். போதும். இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் தூதனை அனுப்பினாரு? சபைகளுக்கு, சபைகளிலே எவைகளை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் காரியங்களை சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் தான் என் தூதனை அனுப்பினேன். இப்போ யாருக்கு அனுப்பினார் சாட்சியாக இருக்கும்படிக்கு? சபைக்கு. அப்போ சபைக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டிருக்கு. சரிதானா? இப்போ அப்படி எழுதப்பட்டிருந்த போது 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பயப்படுகிறவர்களோ, ரைட், அவிசுவாசிகளோ, 2 அருவருப்பானவர்களோ. அருமையான சௌரியே சௌர்ணே, அருவருப்பானவன் யார்? அருவருப்பானவன் போடுதா? அருவருப்பானவன் யார்? இது சபைக்கு எழுதிருக்கு, சபைக்கு எழுதிருக்கு. யார் அருவருப்பானவன்? கிரியையில மறுதலிக்கிறானே, அவர் அறிந்திருக்கிறேன் சொல்றான், ரட்சிக்கப்பட்டிருக்கேன் சொல்றான், செயல்பாட்டில் மறுதலிக்கிறானே, அவன் அருவருப்பானவன். தியானிச்சோமா?
அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும். யாரு கொலை செஞ்சாங்க? கொலைகாரன். இயேசுவே கொலை செஞ்ச கொலைகாரன். மறுபடி தேவனை அறியாதனால பாவம் செஞ்சான். கொலைகாரன், கொலைகாரி. கொலைகாரனும் விபச்சாரக்காரரும், சரி, சூனியக்காரரும், ஆமா, விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும். பொய்யர், பொய்யர் அப்படின்னா யார சொல்லுது பொய்யர்னு? வசனத்தை தெரியும், அவன் வாழலன்னா அவன் யாரு? பொய்யன்னு சொல்லி பார்த்தோமா? வசனம் தெரிஞ்சும் வாழாதவன் பொய்யன். எப்படி? அருவருப்பானவன், கொலைகாரன், பொய்யன் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அருமையானவளே, இயேசுவின் புறப்படுதல் அருணோதயம் போல் இருக்கும் போது நீ அவருக்கு பிரியமாய் அதை அறிவில் வளர்ந்து வராத பட்சத்தில் நீ அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் பாவம் செய்தால் கொலைகாரன், இயேசு கொலை செய்ய. ரெண்டு, நீ அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்ற, ஆனா நான் செயல்பட மாட்டேன், அந்த வசனத்துப்படி வாழ மாட்டேன், சபை நான் நிற்கிறேன், நீ அருவருப்பானவன். நீ வசனத்துப்படி நாம சரியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ மாட்டேங்கிற, நீ பொய்யன். உன் வாழ்க்கையின் முடிவு என்ன? இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் ஏறுகிற கடல். இது யாருக்கு எழுதியிருக்கிறார்? சபைக்கு, சபைக்கு, சபைக்கு. அருமையான விசுவாச சகோதரனே, இயேசுவுடைய புறப்படுதல் அருணோதயம் போல இருக்குது. அறிவடைம்படி தொடர்ந்து போவோம், அறிவடைம்படி தொடர்ந்து போவோம். ஐயோ இன்னும் நம்ம அறிவடையணுமே அப்படிங்கிற எண்ணத்துல போவோம். ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவுக்கு நான் வந்து சேரத்தக்கதாய் கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. எந்த வசனமா இருந்தாலும் சரி நான் வாழ்வேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுப்பானால் என் தேவன் வரும்போது நீ அவரை அறிகிற அறிவிலே அறிவடைந்து இயேசுவை சந்திக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பூர்ணத்துவத்தை அடைய முடியும். ஆண்டவரை சொல்லாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? ஆண்டவரை நான் எங்கே ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்த எறிகிற கடலுக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே, போக மாட்டேன். உண்மை அறிகிற அறிவில் நான் வளர விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரை உடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆண்டவரே ஆயத்தமாக இருக்குதுப்பா. ஆண்டவரே இயேசு எப்போ வரலாம்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஆண்டவரே நீங்க வசனத்தை வசனமா சொல்லித்தரீங்க, உங்களை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி நான் செய்யலைன்னா நான் பொய்யன். ஆண்டவரே அறிந்திருக்கிறேன்னு சொல்லியும் ஆண்டவரே ஆண்டவரே பாவம் செஞ்சேன்னா, தனிப்பட்ட முறையில் ரகசியமா பாவம் செஞ்சேன்னா நான் கொலைகாரன்ப்பா. ஆண்டவரே நான் அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு வசனம் தெரியும் சொல்லியும் ஸ்டபனா அந்த வசனத்தை முன்னாடி நான் வாழ மாட்டேன்னு சொன்னா, ஆண்டவரே நான் யாரு? எந்த போறேன்? நான் அருவருப்பானப்பா. இந்த நிலைமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஏன் என்னால் உங்களுக்கு கீழ்ப்படிய முடியலன்னா எனக்கு பெருமை இருக்குது, வேண்டாத எண்ணங்கள் வருது, தேவனை அறிகிற அறிவுபூர்வமான எண்ணங்கள் வருது. ஆண்டவரே உங்களை நேசிக்காதனால தான், அவங்க மேல அன்பு இல்லாதனால தான் நான் வந்து கீழ்ப்படிய முடியல. என் இருதயம் கடினப்பட்டு போயிடுச்சு ஆண்டவரே, அதனால தான் கீழ்ப்படிய முடியல. உங்கள் வசனத்தின்படி வாழ எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் கீழ்ப்படிய முடியல. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இன்னும் அறிவடைந்து 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 இயேசு கிறிஸ்துவினுடைய வருகிற புறப்படுதல் அருணோதயம் போல் இருக்கிறதே, அவரை அறிவிலே வளர்ந்து வரும்படி நாம் பெருகுவோமாக என்று இருக்குது. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர்கிட்ட. எல்லாரும் வாயத்தரன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் அறிவடைந்து நீங்கள் சொல்கிறபடியே செய்வேன்ப்பா. அதுதான் அறிவு, அதுதான் அறிவு. ஏசு சொன்னாரே, நீங்கள் தேவனை அறியவில்லை, நான் என் தேவனுடைய கற்பனை வசனங்களை கை கொண்டு செயல்படுறபடினாலே நான் அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறேன். அருமையான சகோதரனே, இன்னும் என்னென்ன வசனம்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்லி தந்தாலும் நான் கீழ்ப்படிவேன்ப்பா, கீழ்ப்படிவேன். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இன்னும் நான் நெருங்கி வரணும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக கிட்டி சேரணும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. தேவனே நான் எங்க பாட்டு தெரிஞ்சனால பாடாதீங்க, உண்மையாவே நேசித்து பாடுங்க, உண்மையாவே நேசித்து பாடுங்க. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் என்னோ நெருங்கி
மாவலிய கோரமான உன் சிலுவை மீதில் நான் மாவலிய கோரமான உன் சிலுவை மீதில் நான் தோல்வி தொங்க எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே, வசனம் என்ன சொல்லும்? அப்படி நான் வாழும்படி தொடர்ந்து வருவேன் ஆண்டவரே, தொடர்ந்து வருவேன். ஆண்டவரே, இயேசு அறிகிற அறிவிலே நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும்பா. வசனம் எங்களுக்கு தெரியும் மட்டும் இல்லை, நாங்கள் வாழ்றவங்களா இருக்கட்டும். வசனம் தெரிஞ்சு மனப்பூர்வமாக பாவம் செஞ்சா கொலகாரங்களாயிருவோமே. வசனம் தெரிஞ்சும் கடினமாக நாங்கள் முடியாது, இந்த வசனப்படி எங்களால் வாழ முடியாதுன்னு சொல்லி செயல்பட்டால் ஆண்டவரை அருவருப்பானவளா மாறிடுவோமே. வசனம் தெரிஞ்சு வாழலாம் பொய்யராய் மாறிவிடுவோமே. அந்த நிலைமை எங்களுக்கு வராதபடிக்கு நாங்கள் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வந்து எட்டும்படி பவுல் சொன்னானே, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் குப்பையா எண்ணுகிறேன் சொன்னது போல நாங்கள் குப்பையா எண்ணி வாழ உதவிச்சிங்க. வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான அந்யோன்யமாறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடும் காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் பார்த்து வாழ்த்திட்டு வாங்க.